நம்ம ஹீரோயினோட அப்பா ரேப் கேஸில் அரெஸ்ட் ஆகிறாப்புல. எல்லாரும் அவரை தப்பு பண்ணாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பொண்ணு அவங்க அப்பாவை நம்பி சட்ட போராட்டம் ஒன்று போடுறா. அதுக்கப்புறம் இந்த அப்பா பொண்ணுக்குள்ளே என்ன ஆச்சுன்றது தான் இந்த படமே. ஒரு கதையில் மெசேஜ் சொல்ல முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை இப்படியும் சொல்ல முடியும்னு புரிய வச்ச சூப்பர் படம் தான் இது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு படத்தையே அப்சைட் டவுனாக மாற்றி விட்டுருப்பாங்க பாருங்கள். அப்படியே ஆடி போயிடும். அதுவும் டைலாக்ஸ்லாம் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. I know the arrogance of man and pain of a woman. Both. I am the best person to decide the case. 2 ஃப்ரேம் போதும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி பெயிலில் வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. செகண்ட் ஃப்ரேமில் எல்லாமே ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த வானத்தை பார்த்துட்டு அவங்க ஃபேஸில் படுற காற்று கூட உண்மையாயிரு அப்படின்னு சொல்கிற மாதிரியும், முன்னாடி இருந்த மேன்மை இப்போ இல்லை, அப்பாவோட அன்பு உண்மையை மறைக்காது, அதுவும் இந்த ஃப்ரேமில் வாழ்க்கையே உடைஞ்சாலும் உண்மையை பார்க்குற தைரியம், மூச்சை சீராக்கும் மன வலிமை, அதுதான் நம்ம பலம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவும் மூவ் ஆகும், கார்கியும் மூவ் ஆவாங்க. எஸ், படம் பேர் கார்கி. கண்டிப்பாக பாருங்கள், சூப்பர் படம்.